ஸ்டாலின் அங்கே சிறப்பு அழைப்பாளராக போய் பேசும்போது தான் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குது. ஓகே, அப்போ தான் இப்படி ஒரு மாநாடு இருக்குதா, முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காங்களா, பேசுகிறாரா. அப்போது ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே இங்கே இருக்க மீடியாக்கள் கவரேஜும் பண்ண மாட்டான். சீஃப் மினிஸ்டர் போகலன்னா அது கூட கவரேஜ் கூட இருந்திருக்காது. ஓகே. ஆனால் இங்கே லைவ் கவரேஜ் 21னா 20ஆம் தேதியே போய் உட்காந்துட்டாங்க. ஆயிரத்தி 1971 அப்புறம் 71 அப்புறம் இன்னைக்கு 2026 தேர்தல் வரைக்கும் ஒரு முறை கூட திமுக ரீஎலெக்ட் ஆனதே கிடையாது. 15 கட்சி கூட்டணி கட்டியிருக்கார் கலைஞர். கலர் டிவிலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. தோத்து இருக்கிறார். அப்போ ஏன் எம்ஜிஆர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது கலைஞர் என்ன சொன்னார் ஜனங்க கிட்ட? என் இனிய நண்பர், அவர் சிகிச்சை முடிந்து வந்ததும் நான் இந்த பதவியை திருப்பி கொடுத்துறேன், என்ன முதல்வராக தேர்ந்து. அப்போ கூட ஜனங்க வேணான்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக எதிர்ப்பு என்பது எல்லா தேர்தலையும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. திமுக முன்னாலேயாவது ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த கட்சி ஒரு ஆல்டர்னேட்டாக வரும். எப்போ பாஜகவோடு போய் அவங்க கை கோர்த்தாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய ஃபியூச்சர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்கள் நேற்று சொன்னார் பாருங்க, தாமரை இலையில் தண்ணியே ஓட்டாது, அப்புறம் என்ன அது சொன்னார்ல. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பெரியார் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு பண்பட்ட ஒருபோதும் இந்த மதவெறி கூட்டத்தை, RSS கூட்டத்தை தமிழ்நாட்டு மண்ணில் ஜனங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. இப்போ அவருடைய ஸ்பீச்சுக்கு வருவோம் சார். அவர் நேற்று பேசின ஸ்பீச் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய அந்த ஸ்பீச்சை நீங்க முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா அளவில், இந்தியா பூரா. நேற்று நீங்க வட இந்திய சேனல், இங்கிலீஷ் சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த செய்தி தான் பிரதான செய்தியா இருந்தது. சில டைம்ஸ் நவுன்னு நினைக்கிறேன், இந்தியா டுடே, NDTV, இப்படி எல்லா ஆங்கில சேனல்லையுமே விஜய் 2026 வெதர் ஈ வில் பி கிங் ஆர் கிங் மேக்கர், அவர் ராஜாவாரா இல்லை ராஜாவை உருவாக்குற தலைவராக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு தொலைக்காட்சியை பற்றி நமக்கு தெரியும். ஊடகங்கள் பெரும்பகுதி அரசு, மாநில அரசு கையில் இருக்கு. எப்படி வடநாட்டில் ஊடகங்கள் மோடி கண்ட்ரோலில் இருக்கோ அது மாதிரி இங்கேயும் திமுக கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனாலும் வேற வழி இல்லாமல் அவங்க ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லைன்னா வேற ஒருத்தன் போய் கொடுத்துட்டு இருப்பான். அதனால போட்டி போட்டுக்கிட்டு மாநாடு அன்னைக்கு, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு சேலத்தில் போன வாரம் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? மாநில மாநாடு தான். பழம்பெரும் கட்சி, 100 வருஷம் கம்யூனிஸ்ட் கட்சி. எப்போ அது தெரிய வந்ததுன்னா பப்ளிக்கு, ஸ்டாலின் அங்கே சிறப்பு அழைப்பாளராக போய் பேசும்போது தான் லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்குது. ஓகே. அப்போ தான் இப்படி ஒரு மாநாடு இருக்குதா, முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காங்களா, பேசுகிறாரா. அப்போது ஒரு 100 இயர்ஸ் ஓல்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே இங்கே இருக்க மீடியாக்கள் கவரேஜும் பண்ண மாட்டான். சீஃப் மினிஸ்டர் போகலன்னா அது கூட கவரேஜ் கூட இருந்திருக்காது. ஓகே. ஆனால் இங்கே லைவ் கவரேஜ் 21னா 20ஆம் தேதியே போய் உட்காந்துட்டாங்க. கொடிக்கம்பம் கீழே சரியிறத காட்டுறாங்க, லைவில் கார் மேலே விழுந்துச்சுன்னு காட்டுறாங்க, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. இதை கிரிக்கெட்டில் பால் பை பால் கொடுப்பாங்க தெரியுமா. அப்போ அந்த அளவுக்கு இந்திய ஊடகங்களால் பெரிதும் கவனிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்தது. அதில் விஜய் என்ன காரணத்துக்காக, நோக்கத்துக்காக இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டாரோ இவ்வளோ குயிக்காக அடுத்தடுத்து தேர்தலுக்கு முன்னால், அந்த எண்ணம் முழுமையாக நிறைவேறி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அவருடைய கட்சி தொண்டர்கள் ரொம்ப எழுச்சியோடும், அவர் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருக்கணும், அந்த
ஆட்களுடைய ஆரவாரம், அது ரொம்ப பிரமாண்டமா இருந்தது. இல்ல சார், இப்ப இந்த ஸ்டாலின் சார் வந்து இந்த அங்கிள்னு சொல்றாருல்ல சார், அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது ஒரு முதல்வரை வந்து அங்கிள்னு சொல்றது வந்து சரியா இருக்குமா? சரி, முதல்வரை வந்து அப்பான்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல சார், அப்பான்றது வந்து ஒரு பொதுவான பாருங்க, இது கமல், இது நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல. திராவிட அரசியல் வந்துங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கும்போது இல்ல, 67 வரைக்கும். 67க்கு அப்புறம் அண்ணா, தம்பி, உடன்பிறப்பு, அப்புறம் வந்து அம்மா, இப்ப லேட்டஸ்டா அப்பா வந்துடுச்சு. ஸோ அங்கிள் வந்தா என்ன தப்பு? அதுவும் ஒரு உறவு முறை தானே. நல்ல வேலை ரொம்ப கேர்ஃபுல்லா விஜய் அது ஆங்கிலத்துல சொன்னாரு. அதுதான் தமிழ்ல சொல்லியிருந்தா ரொம்ப டேமேஜிங் ஆயிருக்கும். மாமான்னு சொல்லியிருந்தா அது நல்ல உறவு தாங்க. தாய் மாமன்றது வந்து ஒரு பாசத்துக்குரிய உறவு. என் மாமா என்னடா மாமான்னு பேசுவாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அதை வந்து வேற மாதிரிலாம் பேசிடுவாங்க. ஸோ அதனால அதை உணர்ந்து தான் அந்த தவறு நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அங்கிள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ராஜேந்திர பாலாஜி விருதுநகர்ல முன்னாள் அமைச்சர் ஏடிஎம்கே, மோடி எங்கள் டாடின்னாரு. தெரியுமா உங்களுக்கு? மோடியா இந்த லேடியான்னு கேட்டது யாரு? ஜெயலலிதா. அவர்கள் வழி வந்தவர்கள் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, மோடி எங்கள் டாடின்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதனால தமிழ்நாட்டு அரசியல்ல குடும்ப உறவுகள் குடும்பத்தோடு ஒன்றிணைகிற மாதிரி இந்த உறவின் பெயர்களை சொல்லி விழிப்பதில் அதுல வந்து எந்த தவறும் இல்லை. இது ஒன்றும் புதுசு இல்லை. ஓகே ஓகே. ஆனா உங்களுக்கு அங்கிள் அப்படின்னு சொன்னதை இப்போ நான் கேட்குறேன், 73 வயசு ஸ்டாலினுக்கு. இல்லை சார், இவருக்கு 50 வயசு. அங்கிள் தான் சார். அங்கிள்னு சொன்னா என்ன? அவரு அது ஒன்றும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு இல்லையா? இல்லை, ஒரு ஆபாசமானவோ துவேஷம் பண்ற வேர்டு இல்லையா? அங்கிள்ன்றது ஒரு, அவர் வந்து அதை மரியாதையை தாங்க பேசினாரு. மனசுல வந்து, அதாவது நீங்க எப்படி அது வந்து அவமானப்படு இல்ல சார், மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தான் எப்பவுமே பேசியிருக்காரு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில யாரையுமே அநாகரிகமாகவோ, இப்ப சீமான்லாம் சில நேரத்துங்களில் பேசுவாரு, அது மாதிரிலாம் பொதுவெளியில விஜய் கொள்கை ரீதியா பேசுவாரு. அதை கூட நேரடியா பேச மாட்டாரு. நேத்து கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஆதவ் அர்ஜுனா, நம்ம அருண்ராஜ், நிர்மல்குமார், ஆனந்த், இவங்கெல்லாம், ஆனந்த விடுங்க, ஆனந்த் வந்து செயல் வீரர், பேச்சாளர்லாம் இல்லை ஒரு. இவங்கெல்லாம் பேசும்போது குறிப்பிட்டு பேசினாங்க. ஆதவ் அர்ஜுனா மகன், மருமகன் சபரீசனுக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்கலாம் பேசினாரு இல்லைங்களா? அதே போல அமைச்சர் மூர்த்தி திருச்சி மதுரை அவர் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாரு என்ன ஏதுன்னு. அதே போல சீனியர்ல அனுபவம் இல்லைன்றீங்க, இப்படியா அப்படியா நான் பன்முடி பேசினார, சைவமா வைணமா அந்த மாதிரி அனுபவம் வேணுமா, துரைமுருகன் மாதிரி அனுபவம் வேணுமான்லாம் பேசுனாங்க. ஸோ ஆனா விஜய் பாருங்க, ஸ்டாலின் ஒருத்தரை மட்டும்தான் குறிப்பிட்டு பேசினாரு. அவரை கூட நாகரிகமாக மோடிஜின்னு கூட சொன்னார், மோடியை கூட குறிப்பிட்டு பேசினாரு. மோடிஜின்னு தான் இன்னைக்கு காலைல பார்த்தேன் நான். பாஜகவுடைய மாநில நிர்வாகி SR சேகர்ன்றவர் விஜயை நக்கல் அடிக்கிறாராம், ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதாவது வந்து நம்ம கச்சத்தீவை வந்து மீட்டு தாருங்கள் மோடிஜி அப்படின்னு விஜய் பேசுறாரு. நேற்று அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் கிட்ட தான் அதுக்கு கேட்கணும், அவங்க அப்பா தான் அதை ஒப்படைச்சாருன்னு இந்த SR சேகர் பாஜக நிர்வாகி போட்டிருக்காரு. நான் அதுக்கு பதில் போட்டேன் உடனே. அதாவது ஒரு மாநில அளவில் பாஜகவில் பொறுப்பில் இருக்கீங்கன்னா அடுத்தடுத்து தலைவராக கூட வரலாம். ரொம்ப நாளாக நான் வாட்ச் பண்ணுறேன், அவர் வந்து மாநில அளவில் அண்ணாமலை இருக்கிறதுலேருந்து முன்னிலையில் இருக்கார். அப்படி இருக்கிறவருக்கு சாதாரண விஷயம் தெரியல பாருங்க. ஒரு ஸ்டாலின்னு ஒரு முதலமைச்சர், அவருடைய எல்லை கும்மிடிப்பூண்டியை தான்னா அவருக்கு அதிகாரம் கிடையாது. இந்த பக்கம் வாளையாரை தான்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் தான். அப்போ வேறு நாட்டோட பேசணும்னா அது பிரதமர் தானே பண்ண முடியும், அது அவருக்கு தானே அந்த அதிகாரம் இருக்கு. இப்போ அவர்கிட்ட தானே கேட்க முடியும். இப்போ கச்சத்தீவை ஒப்படைக்கும் போது மத்தியில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாங்க, மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கருணாநிதி இருந்தார்ன்றது உண்மை, அது ஒரு வரலாற்று உண்மை. அதே போல் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மன்மோகன் சிங் தலைமையில் பிரதமராக இருந்தார், அதில் திமுக அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதும் உண்மை.
இந்த 2 வரலாற்று உண்மைகளை மறுக்க முடியாது. ஆனா அதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட போய் கச்சத்தீவு போய் வாங்கின்னு வாயா, நான் வாங்கின்னு வர முடியுமா? முடியாது. இது ஒரு பேசிக்கான அரசியல் பிரச்சனை. ஆனா விஜய் பிஜேபியை ஃப்ரண்டெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாரு. அசாத்திய துணிச்சல் வேணுங்க அதுக்கு. உங்களுக்கு தெரியும், யாராவது எதிர்த்து பேசினா உடனே இடி பாயும், சிபிஐ ரெய்டு வரும், இன்கம் டேக்ஸ் ரெய்டு வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் அவர் எதிர்பார்த்து இது வந்தாலும் நான் பேசுறத பேசுவேன்னு ஒரு விஜய் மாதிரி ஒரு செலிபிரிட்டி இப்படி பொது வெளியில் மோடியை பிஜேபியை பகிரங்கமாக எதிர்ப்பதற்கு அசாத்திய துணிச்சல் வேணும். அது அவர்கிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன் நேற்று பேச்சில். இல்லை சார், இப்போ இவ்வளோ துணிச்சல் இருக்கிறவர் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து ஆதரவாக வந்து பேசி இருந்திருக்கலாம். இந்த சாதிவாரிக்கான அந்த ஆணவ படுகொலை நடந்ததுல சார், அதை பற்றி பேசி இருந்திருக்கலாம். நீங்க என்னெல்லாம் பேசணும் விரும்புறீங்களோ அதெல்லாம் அவர் பேசணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஆஸ் ஏ பார்ட்டி லீடருங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. 1 மணி நேரம் 38 நிமிஷம் அந்த மாநாடே முடிஞ்சிடுச்சுன்ற. அதுல பெரும்பகுதி 35 நிமிஷம் விஜய் பேசியிருக்காரு. ரைட்டுங்களா? மாநாட்டின் பெரும்பகுதியை விஜய் தான் பேசியிருக்காரு. மற்றவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்த மாநாடும் 1 மணி நேரம் 38 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. இதுக்கு பல்வேறு காரணங்கள். ஒரிஜினலா அவருடைய ஸ்பீச் வந்து 45 நிமிஷத்துக்கு தயார் பண்ணியிருந்தாராம். ஆனா நேற்றைய அந்த வெப்பம் வெயில் சூடு காரணமா ஆட்கள் நேரம் ஆக ஆக அப்படியே முந்தி அடிக்கிறாங்களாம், ஸ்டேஜுக்கே போயிடுவாங்களாம். இவ்வளோ பவுன்சர்களை நிறுத்தியும் அந்த ஸ்டேஜுக்கும் அந்த பப்ளிக் நடுவில் தள்ளிட்டு போகிறாங்களாம். ஒரு பெரிய போலீஸே அப்புறம் தலையிட வேண்டியதாக போச்சு. அப்போ எல்லாம் மீறுது, ஆள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, வெள்ளம் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கேன், இல்லை தண்ணி நேரம் ஆக ஆக வருது. தயவு பண்ணி நீங்கள் முன்கூட்டியே கூட்டத்தை தொடங்கி நடத்துங்க, இல்லைன்னா ரொம்ப சிக்கல், எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு புஷி ஆனந்த் கிட்ட காவல்துறை போய் வேண்டுகோள் விடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை அட்வான்ஸ் பண்ணாங்க. அட்வான்ஸ் பண்ணி நடத்துனாங்க. ஸோ இந்த வெயிலில் காலையிலேருந்து காஞ்சிருக்காங்க. பல பேர் 250 பேர் மயக்கம் அடிச்சிருக்கிறாங்கன்றாங்க. குழந்தைகள்லாம் 29 ஆம்புலன்ஸுகள் ஓயாம பணியாற்றி இருக்குது, மருத்துவ குழுக்கள் எல்லாம் பண்ணி. ஆனால் ஆல் செட் அண்ட் டன் விஜய் ரொம்ப தெளிவாக சொன்னார்ல, கர்ப்பிணிகள் வர வேண்டாம், வயதானவர்களை வரணும், குழந்தைங்க வராதிங்க எல்லாம் சொன்னார்ல. ஆனால் யார் கேட்குறாங்க? நான் வந்தே ஆகணும்னு வந்தால் இப்போ பிரச்சனை, அவங்கள மட்டும் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க, குழந்தைகள் பாருங்க இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. முக்தார் அவர்களுமே அதை பண்ணியிருந்தாரு, சில தண்ணியே வரல பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்கெல்லாம் எதுக்கு இங்க? அவர் வந்து அவர் ஒரு சார்பான ஒரு ஊடகவியலாளர். முக்தார் வந்து நடுநிலையாளர் கிடையாது. அதான் சவுக்கு சங்கராவது நடுநிலையாளர் போல நாடகமாவது ஆடுவார். எடப்பாடிக்கு தான் அவர் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால் வந்து அட்லீஸ்ட்டு நடுநிலையாளர் போல நடிக்கவாது செய்கிறாரு. பட் முக்தார் அப்படி இல்லைங்களா, அவர் வந்து ஒரு பக்கத்துக்காக நிற்கிறவர். அவர் அங்கே போயிட்டு என்ன நியூஸை போடுவார்? யாரோ 2 பேர் போயிட்டாங்களாம், அந்த இந்த வாக் நடந்து வந்தார் இல்லையா ரோம்பில், அது முடிஞ்சவொன்னா கொஞ்சம் பேர் போயிட்டாங்களாம். நான் பார்த்தேன் டிவியில் நேரலையில், அவர் பேசும்போது அந்த அளவுக்கு ஆரவாரம், அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கூட்டம் கண்ணு கெட்டி வரைக்கும் இருந்தது. இப்போ யாரோ 2 பேர் இயற்கை உபாதை கூட போயிருப்பாங்க, உடனே அதை போய் ஃபோட்டோ எடுத்து நாற்காலிகள் உடைஞ்சிருக்குது, தண்ணி வரல, டாய்லெட்டில் வந்து க்ளீன் பண்ணல. ஏங்க இவங்க மற்ற எல்லா அரசியல் கட்சி மாநாடுகள்லையும் இப்படி தான் பூத கண்ணாடி போட்டு, அதாவது இது மாதிரி வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம். அப்போ அதில் அரசியல் ரீதியாக சிந்திங்க. அந்த மாநாடு ஒரு அரசியல் கட்சியின் மாநாடு, அதை கூடுமான அளவுக்கு பொருட்செலவு பண்ணி பாதுகாப்போடு தான் நடத்தியிருக்காங்க. அவங்க கொட்டை ஏன் போடலைன்றதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு பந்தல் போட முடியும்? 100 ஏக்கரில் பந்தல் போட முடியுமா? அப்படி பந்தல் போட்டாலும் அதுக்கும் வெளியே கூட்டம் இருந்ததுன்னா பந்தலுக்குள்ளே வர முயற்சி பண்ணோம். பந்தல் விழுந்து ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா, இப்போ கொடிக்கம்பம் விழுந்து ஒரு கார் போயிடுச்சு, இப்போ பந்தல் கொலாப்ஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, யாரோ விசமிகள் வந்து பந்தலை எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணி விடுறான். எது வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, 21ஆம் தேதி மாநாடு தொடங்குனா 20ஆம் தேதி நைட்டு பூரா தாவேகா தொண்டர்கள் அல்லது அவங்களுடைய அந்த பாதுகாவலர்கள்
24 மணி நேரம் நைட்டு பூரா அந்த வளாகத்தை சுற்றி. ஏன்னா எதை ஒன்றா விஷமிகள் பண்ணுவாங்க. கேட்டால் ஷார்ட் சர்க்கியூட் எலக்ட்ரிசிட்டின்றோம் போலீஸு. இவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இவ்வளோ அழுத்தம். கடைசி நாளுக்கு முன்னால் சேர் போடுறவன் வாபஸ் வாங்குறான், அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறான். அதுவே கேரளால இருந்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சேரெல்லாம் உடைச்சிட்டாங்க விக்கிரவாண்டியில், அதற்கு எவன் இவங்களுக்கு சேர் கொடுப்பான்னு டிஎம்கே ஆட்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகே, சேர் கொடுக்குறவனுக்கு முன்னாலேயே இதெல்லாம் தெரியும்ல, அப்போ ஏன் அட்வான்ஸ் வாங்கணும்? நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிட்டு கடைசி நாளுக்கு முதல் நாள் கை விரிச்சிங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? அவன் சாகணும், அவஸ்தைப்படணும், வேற எங்கேயும் அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்போது இந்த மாநாட்டை சீர்குலைப்பதற்காக இந்த மாநாட்டில் ஆம்னி பஸ் புக்கிங் எவ்வளோ கேன்சல் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க தாவேகா தலைவர்கள்கிட்ட, லோக்கலில் எங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் வருதுங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து, போலீஸ்லேருந்து, இன்றைக்கி கொடுத்துருவீங்களா, நாளைக்கு உங்களை போட்டுருவோன்னு. அரசாங்கம், வியாபாரிகள் என்ன நினைப்பாங்க? அப்போ இது மாதிரியெல்லாம் நெருக்கடி, அதை பற்றி ஊடகத்தில் பேச தயாரா? அந்த சாலையிலே அந்த குழி தோண்டி வச்சிருந்தாங்க சொல்லியிருந்தாரு சார். தேவையில்லாமல் அந்த நுழைவு பாதையில் பெரிய பள்ளம் தோண்டி பாலம் கட்டுறோன்னு அடைச்சி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க பார்க்கிங் ஸ்லாட்லேருந்துலாம் பல கிலோமீட்டர் நடந்து தான் வரணும், வண்டிகளெல்லாம் நிறுத்திட்டு நிறைய பண்ணாங்க. ஆனால் வேற ஏதாவது மலிவான அரசியல்வாதியாக இருந்தால் அதை வச்சு ஒப்பாரி வச்சிருப்பாங்க. நேற்று மாநாட்டில் இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி. ஆனால் பாருங்க, ஜின்ட்லா அதெல்லாம் அவர் பேசவே இல்லை விஜய். இன்னைக்கு தாவேக்கா எந்த இடத்துலையும் மீட்டிங் போட்டால் ஸ்கூல் உள்பட கொடுக்கக்கூடாதுன்னு உத்தரவு தெரியுங்களா? காலேஜில் போட்டாங்க கோயம்புத்தூரில், அந்த காலேஜ்லேயும் என்னன்னா கொடியெல்லாம் கட்டக்கூடாதுன்னு உத்தரவு. அப்போ அது ஒரு அரசியல் கட்சி தானேங்க. இந்த மாநாட்டிலே சைடில் வச்சிருந்த போஸ்டர்லாம் கீழே வச்சிருக்காங்க சார். இந்த மேம்பாலத்தில் இருந்த போஸ்டர்லாம். காவல்துறை என்பது ஏவல் துறையாக ஆட்சியாளர்களுக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அதான் நடக்கும். அதே போல் இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு உரிய ஸ்பேஸ். இப்போ ஏன் எடப்பாடி 2 நாளைக்கு முன்னால் ஆம்புலன்ஸ் 30வது வாட்டியாக விடுறானுங்க, வேணும்னே காலியாக டிரைவர் போகிறான், வேணும்னே ஏற்றி என் பேச்சுக்கு இடையூறு பண்ணுறான்னு. ஒரு வாட்டி நடந்தால் பரவாயில்ல, அவரும் பொறுமை எழுந்து 30வது வாட்டி தான் உடனே என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் மிரட்டினாராம். பொது வெளியில் இந்த மாதிரி பண்ணுற நோட் பண்ணுங்க, யாரா பேஷண்ட் இல்லாமல் வரீங்கன்றாரு. அது மிரட்டலாம், புரியுதுங்களா? அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போயிட்டு போலீஸில் அவர் மேலே. ஒரு சீஃப் மினிஸ்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி ஒரு சங்கமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இது போகஸ் லெட்டர் பேடில் எல்லாமே டிஎம்கே ஆட்கள் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னாங்க, அதிகாரத்தை எப்படி தொடர்வது? ஏன்னா ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு எதிராக இருக்குது. 1971 அப்புறம் 71 அப்புறம் இன்னைக்கு 2026 தேர்தல் வரைக்கும் ஒரு முறை கூட திமுக ரீஎலெக்ட் ஆனதே கிடையாது. 15 கட்சி கூட்டணி கட்டியிருக்கார் கலைஞர், கலர் டிவிலாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, தோத்து இருக்கிறார். அப்போ ஏன் எம்ஜிஆர் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது கலைஞர் என்ன சொன்னார் ஜனங்க கிட்ட? என் இனிய நண்பர், அவர் சிகிச்சை முடிந்து வந்ததும் நான் இந்த பதவியை திருப்பி கொடுத்துட்றேன், என்ன முதல்வராக தேர்ந்து. அப்போ கூட ஜனங்க வேணான்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுக எதிர்ப்பு என்பது எல்லா தேர்தலையும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. நீ மகளிர் இலவச பேருந்து விட்டாலும் சரி, 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுத்தாலும் சரி, அந்த அளவு பண்ணிடுவாங்க மற்ற வேலைகள். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஜனங்க எவ்வளோ சிக்கலில் இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆணவ கொலை, கவின் கொல்லப்பட்டார் இல்லையா? ஒரு இளைஞன், நல்ல வாழ்க்கை, 2 பேர் காதலிக்கிறாங்க, மனமுத்து. அதுக்காக அவங்க அதுவும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அப்பா அம்மா 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸாம், அப்பா அம்மா. அந்த பெண்ணுடைய அந்த பையனை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க, அருவாளில் வெட்டி அவனை கொண்டுட்டாங்க. சரி, இது வெறும் ஒரு ஜாதிய கொலைன்னு பார்க்கலாமா, இல்லை ஆணவ கொலைன்னு பார்க்கலாமா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 1967 இன்னி வரைக்கும் 55 வருஷமா இந்த தமிழ்நாட்டை ஆண்டது யாரு? பெரியாரின் சீடர்கள் தானே, சமூக நீதி காவலர்கள் தானே, சமூக நீதி வீராங்கனை தானே.
இவ்வளோ காலம் 55 வருஷமா உங்களால் ஒன்றும் கேட்ட முடியல. இந்த ஜாதிய வன்மம், ஜாதிய கொடுமை, பாரபட்சம், வேங்க வயலில் மலத்தை கலக்கிறான் குடி தண்ணீரில். கடைசியில் அந்த கேஸை எப்படி திருப்பிட்டாங்க? அந்த ஆதி திராவிட மக்களே கலந்துட்டு குடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. வன்கொடுமை தடை சட்டத்திலேருந்து அந்த கேஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாதாரண கிரிமினல். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று சில விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம், நானும் உடன்படுறவங்க கூட. அதாவது துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், அதை எப்படி அரசாங்கம் நசுக்கிச்சு, தனியார் மயம், அரசு பணிகளை தனியாருக்கு தாரை வார்க்கிற கொள்கையை உறுதியாக எதிர்த்தவர்கள் திமுகவும் அதோட கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகளும் இடதுசாரிகளும் விசிக உள்பட. ஆனா அவங்க அந்த 13 நாள் போராட்டத்தின் போது என்ன பண்ணாங்க? இந்த தனியார் மயத்தை எதிர்த்து வாயை திறந்திருப்பாங்களா? ஒரு 5-6 சீட்டுக்காக கோட்பாடு கொள்கையெல்லாம் அடமானம் வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன் விஜய் வந்து பார்க்கல? புரியுதா உங்களுக்கு? அப்போ இதை பத்தியெல்லாம் விஜய் பேசியிருந்தா அம்பலமாயிருப்பாங்க. அவருக்கு அரசியல் ஆதாயம். ஆனா அவர் அதை பேசலைன்றது அவர் தான் சூஸ் பண்ணுவார். 45 நிமிஷம் பேசுறதுக்கு தயார் பண்ணதை 35 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாரு. 10 நிமிஷம் அவர் கட் பண்ணிட்டார். ஏன்னா காவல்துறை இதை சீக்கிரம் முடிக்கணும், ரொம்ப வெயில் பயங்கரமாக இருக்கு, பல்வேறு இக்கட்டான, நமக்கு அந்த இடத்துல போய் உட்காந்தா தான் அங்கே இருக்கு, நம்ம வெளியே உட்காந்து சொல்லலாம், அதை பற்றி சொல்லியிருக்கலாங்க. அவர் ஒன்றும் நியூஸ் ரீடர் இல்லை. நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க மாநாட்டில். அதில் ஆணவ கொலையை பற்றி சிறப்பு சட்டம் போடணும், தனி சட்டம் கொடுக்கணும். சரி, இதை வந்து தேர்தலுக்கு முன்னால எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் போடுறேன்னு சொன்னார்ல, சொல்லியிருக்கு. விசிக்கு அன்னையிலேருந்து கேட்டுட்டு இருக்குது இல்லை, இன்னைக்கும் கேட்குறாங்க. அப்புறம் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவொன்னே இடம் மாறினால் குணம் மாறிடுவார்னு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இப்போது இருக்கும் சட்டங்களே போதுமானவை அப்படின்றார் ஸ்டாலின். போதுமானவை அல்ல. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், கிரிமினல் குற்றங்கள் என்பது பல வகையில் நடக்குது. கொலை, கொள்ளை, படுகாயம் பண்ணுறது, தாக்குறது, இப்படி நிறைய நடந்துட்டு இருக்குது. இப்போ எல்லாமே ஒரே கோர்ட்டில் தான் போகுது. அப்போ 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. உதாரணத்துக்கு சாத்தான் குளம், அப்பா மகனை கொலை பண்ணாங்க, சிபிஐக்கு ஒப்படைச்சாங்க, 7-7.5 வருஷம் ஆக போகுது. என்ன ஆச்சு? ஒன்றும் நடக்கலை. அப்போது சாதாரண ரூட்டில் போச்சுன்னா இந்த வழக்குகள் நீதி கிடைப்பதில் தாமதம். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னுவாங்க. டினைடு ஜஸ்டிஸ் இஸ் டிலேடு ஜஸ்டிஸ்னுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு சிறப்பு சட்டமாக அதை கொண்டு வந்தால் சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும். சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாச்சுன்னா பிரியாரிட்டியில் அவங்க வந்து ஆணவ கொலைகளை விசாரிப்பார்கள். இப்போ ஆணவ கொலைகளுக்கு எதிரான சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும். அப்போ அது இந்த ஜெனரல் கியூவில் போகாது. சிறப்பு நீதி, இப்போ அரசியல்வாதிகள் எம்எல்ஏ எம்பிக்கு சிறப்பு நீதிமன்றம் வருது இல்லையா, உடனுக்குடன் தீர்ப்பு சொல்லிடுறாங்க பாருங்க. அப்போ 6 மாதத்துக்குள்ள 1 வருஷத்துக்குள்ள குற்றவாளி தண்டிக்கப்படுவான், கடுமையாக தண்டிக்கப்படுவான், 2வது நீதி கிடைக்கும். அப்போ அது மாதிரி வரணுன்றதுக்காக தான் சொல்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதும், எதிர்கட்சியாக இருக்கும்போது தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துங்கன்னு கமிஷனருக்கு மாநகராட்சிக்கு ஸ்டாலின் கையெழுத்து எழுதுறதும், ஆளுங்கட்சியாய் முதல்வரான ஒன்றும் அதிமுக 10 மண்டலத்தை தனியார் ஆக்கினாங்க, நாங்கள் 2 மண்டலத்தை தான் ஆக்கணும்னா அதிமுக சரியில்லைன்னு தானே நீ வந்த. அப்போ காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தானே 2 பேரும். அப்போ என்ன சொல்றேன்னா, சிறப்பு சட்டம் போடுற இந்த ஒரு விஷயத்துல சமூக நீதி பேசுறவங்க அதை விடுங்க. இது எப்படி பல்ட்டி அடிச்சாங்க பாருங்க. அதை அடுத்தது இப்போ நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. ஒரு மாணவர் அந்த இதில் தென் மாவட்டங்களில் தாக்கப்பட்டதுக்கு பிறகு மாணவர்கள் கலர் கலராக ஜாதி ரீதியாக கயிறு கட்டிக்கிறாங்க, ஸ்கூல்லேயே ஜாதி கிளம்புது, அதெல்லாம் அகற்றணும்னு சொன்னார். அந்த அறிக்கை நீங்கள் தான் போட்டீங்க. அவர் சொன்ன பரிந்துரைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்களா, வெளியே விட்டீங்களா? அப்போ நீங்கள் ஜாதி பார்த்து தான் நிறுத்துறீங்க. நான் திமுகவை கடுமையாக குற்றம் சாட்டுறேங்க. அது வந்து விஜய் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெரியார் மண் பெரியார் சீடர்கள் சொல்லிட்டு ராசா அவர் வந்து எம்பியா இருக்கார் பெரம்பலூரில், நாடறிந்த திமுக தலைவர், துணை பொதுச் செயலாளர்.
திறமையான பார்லிமெண்டேரியன், அவர் தலித்து. ம். அவரை அந்த தொகுதி தனி தொகுதி ஆனவனும் நீலகிரிக்கு உரட்டுறீங்க. அவர் பெரம்பலூருக்காரு, ம். சம்மந்தமே இல்லாம மலைக்கு அனுப்புறீங்க. ஏன்னா அது ரிசர்வ் தொகுதி. அந்த அரியலூர்ல யாரை நிறுத்துறீங்க? பெரம்பலூர்ல நேருவுடைய பையனை நிறுத்துறீங்க. ம். அவர் வந்து ஜாதி வேற ஜாதின்றதால. ஏன் உங்களால வந்துட்டு உங்க தலைவரை அவர் தலித்தா இருந்தாலும் பொது தொகுதியில் நிறுத்தினா என்ன? ஜெயலலிதா பண்ணியிருக்காங்களே. அவங்க ம். பிராமணா இருந்தா கூட ம். தலித் எழில்மலைன்ற ஒருத்தரை திருச்சி மக்களவை தொகுதியில ஜெனரல் கான்ஸ்டபிள் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்களே. ம். அப்ப அவங்க சமூக நீதி பேச தகுதியா இல்ல உங்களுக்கு? அப்போ இவங்க ஓட்டு வாங்கறதுக்காக, தலித் ஓட்டுகளை வாங்கறதுக்காக இவங்க இந்த அரசியல், நாடக அரசியல் பண்றாங்க. அதே நேரத்துல ஜாதிய ஓட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. ம். இப்போ காங்கிரஸ் காலத்துலங்க கக்கன் இருந்தாரு, ம். போலீஸ் மந்திரியா இருந்தாருங்க. இட் இஸ் ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர். இப்ப எந்த சீஃப் மினிஸ்டரும் ஓம் போர்ட்போலியோ வேற எவங்கிட்டயும் கொடுக்கறது இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ம். தன்கிட்டே வச்சுக்குவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல யார் ஓம் மினிஸ்டர்? முதல்வர் ஸ்டாலின். சீஃப் மினிஸ்டர் தான். ஏன்னா அது அவ்வளோ வல்னரபிள். ஆனா காமராஜர் காலத்துல கக்கன் என்ற ஒரு தலித் அமைச்சர்கிட்ட தான் ஹோம் மினிஸ்ட்ரி இருந்தது. புரியுது. ஆனா இப்ப இந்த திராவிட ஆட்சிகள்ல அதிமுக திமுக சும்மா இந்த கருவேப்பிலை மாதிரி எஸ்சில 2 பேரும் ஒருத்தர் இருப்பாங்க. ம். அவங்களுக்கு என்ன துறை கொடுப்பாங்க தெரியுங்களா? ஆதி திராவிடர் நலத்துறை. ம். இப்பதான் ஒருத்தர் வந்து தஞ்சாவூர்காரு திமுக ஆட்சியில உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக கொடுத்துருக்காங்க. ம். கோவி கணேசனா ஒரு பேர், இப்போ புதுசா வந்தாருங்க இந்த ரீஷப்பில். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்களுக்கெல்லாம் சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கோ ஜாதிய கொடுமைகளை பத்தி பேசுறதுக்கோ தகுதியே கிடையாது. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா அவர் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு, விஜய் வந்து எங்களுடைய கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுகன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நேத்து வந்து போற போக்குல வந்து அதிமுகவுக்கும் ஒரு அடி அடிச்ச மாதிரி இருக்கு. எம்ஜிஆரால வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இப்ப யார்கிட்ட இருக்குன்னே தெரியலன்னு சொல்றாருல்ல சார். இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஷ்ரூட் மூவ்ங்க இது. அதாவது அரசியல் சாணக்கியர் மாதிரி அவர் என்னன்னா, இப்போ திமுகவை எதிர்த்து வெல்லக்கூடிய ஆற்றல் தனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு அவர் சில மாதங்களா சொல்லிட்டு வர்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன 4வது அணி, 4 அணி இருக்கு. சீமான அணியா சேர்த்துக்கலாமா? அவர் பயிற்சிக்காகத்தான் நிக்கிறாரு, ஜெயிக்கிறதுக்காக நிக்கல. ரைட்டா? ஆனாலும் அவர் ஒரு அணியை சேர்த்தா 4 அணி. அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ரொம்ப நாளா 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஏன்னா திமுக ஆளுங்கட்சி, எனக்கும் அவங்களுக்கு தான் கடுமையான போட்டி. அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க? மற்றவங்க எல்லாம் இரலவென்ட்டு, அவங்க எல்லாம் வந்து தோக்கடிக்க முடியாது, எனக்கும் அவருக்கு தான் சண்டை அப்படின்னா, அப்போ மற்றவங்க எல்லாம் சும்மா தான் சைடு சப்போர்ட்டர்ஸ் தான். மெயின் ஆக்டர் ஹீரோ வில்லன் தானேங்க கதையில. மற்றவங்க எல்லாம் ஆல்சோ ரன் மாதிரி. அது போல இன்னைக்கு திமுக முன்னாலேயாவது ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது, அந்த கட்சி வந்து ஒரு ஆல்டர்னேட்டா வரும்னு. எப்போ பாஜகவோடு போய் அவங்க கை கோர்த்தாங்களோ அன்னைக்கே அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டு ஜனங்கள் நேற்று சொன்னார் பாருங்க, தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, அப்புறம் என்ன அது சொன்னார்ல. அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பெரியார் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு பண்பட்ட மக்கள். அதாவது அவங்க வந்து மத ரீதியாகவோ அல்லது சிறுபான்மையினரை வந்து தாக்குறது வடநாட்டில் இருக்கிற மாதிரி இங்க கிடையாது. அப்போ ஒருபோதும் இந்த மதவெறி கூட்டத்தை, RSS கூட்டத்தை தமிழ்நாட்டு மண்ணில் ஜனங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஓகே, இது அரசியல். இது அப்ப பாஜகவோட அதிமுக போன்ற ஒரு இயக்கம் போய் சேர்ந்த உடனே ஒரு குடம் நல்ல பாலுங்க அதிமுக, அதுல பாஜக 2 துளி விஷத்தை போட்டாச்சுன்னா இது நல்ல பாலுங்கன்னா மொத்தமும் விஷமா தானே ஆச்சு. அப்போ அமித்ஷா தான் அறிவிக்கணும்ன்றார் எடப்பாடிய. அமித்ஷா எந்த அளவுக்கு பேசினாரு நல்லா கவனிச்சிங்களா? முதல் கூட்டத்துல கூட்டணின்னு அறிவிச்சதுல எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணாமலை என்ன சொன்னாரு தெரியல,
அதிமுகவை சார்ந்த ஒருவர் முதல்வர் ஆவார்னாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னவர் ஒரு மாசம் கழிச்சு என்ன பெல்ட்டி அடிச்சார்? அமித்ஷா முதல்வராக அதிமுகவை சார்ந்த ஒருவர். யார் அவரு? கே.ஏ. செங்கோட்டையனா, தேர்தலுக்கு வேலுமணியா? என்ன, அதாவது who is அமித்ஷா டு டிசைட் த லீடர் ஆஃப் தி ஏடிஎம்கே? இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி யாருக்காவது பேசுறதுக்கு தைரியம் இருந்துதான் இல்லை. அப்போ இன்னைக்கு அந்த கட்சி எப்படிப்பட்ட தலைவர்கள் கையில் போய் மாட்டிகிட்டு இருக்குதுன்னு சொல்றதன் மூலம் போகாத இடத்துக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு திமுகவை தானே தோக்கடிக்கணும், திமுகவை ஒழிப்பதற்கு தானே எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கினாரு, ஜெயலலிதா இந்த கட்சியை வளர்த்தாங்க. அப்போ நான் தான் தோக்கடிக்கிற நிலையில இருக்கேன். பிஜேபியோட சேர்ந்து அவங்க வீக் ஆயிட்டாங்க, அடிமை கட்சி ஆயிட்டாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நல்லெண்ணம் படைத்து நீங்கள்லாம் வாங்க, என்ன ஆதரிங்க, நம்முடைய பொது எதிரியான திமுகவை ஒழிச்சு கட்டுவோம். அந்த நெரேட்டிவை தான் அவர் செட் பண்றார். விஜயகாந்த் ரசிகர்கள், பிரேமலதா விஜயகாந்த் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜய் பக்கம் போறத, ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகுறத ஒன்றும். ஏன்னா விஜயகாந்தே இருந்தா அது வேற விஷயம். ஓகே, இப்போ விஜயகாந்த் இல்லை, அந்நியார் தான். நீங்க சொன்னீங்களே அங்கிள்ட்டார், அந்நியார்னு போஸ்டர் அடிக்கிறாங்கள. தமிழ்நாட்டு அரசியல்ல இதெல்லாம் சகஜங்க, உறவு முறையில சொல்றது. இது ஒன்றும் புதுமை இல்லைன்றதுக்காக சொல்றேன் நான். அப்போ மறந்துட்டேன். அந்நியார், பிரேமலதா ரஜினி இது விஜயகாந்தன் கூட சொல்ல மாட்டாங்க, அந்நியார். அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் செக்மெண்டா ஆட்களை கவர பார்க்குறாரு. அது பார்ப்பாங்கல்ல. அடுத்த ஆட்சி நான் அமைக்கணும், முதல்வராக கோட்டையில உட்காரணும்னா கனவு கண்டுட்டு இருந்தா போதுமா? களத்துல இறங்கி வேலை செய்யணும் இல்ல. அந்த வேலையை தொடங்கிட்டாரு. அதான் இது. எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவை ஒழிக்கக்கூடிய ஆற்றல், வல்லமை, திறமை, கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி எனக்கு தான் இருக்கு. திமுகவை உண்மையிலே நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சா நீங்கெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுங்க. இது கிளியர் மெசேஜ் கொடுக்குறாரு அவரு. எடப்பாடி உடனே நேற்று பதில் கொடுத்துட்டார் காஞ்சிபுரத்துல. அறியாமலே பேசுறாரு விஜய், அறியாமல் பேசுறாருன்னு. அவர் ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறாரு. அதாவது திமுக, அதாவது பாஜகவோடு அதிமுக உறவு வச்சது தப்புன்னு சொல்லி ஒரு அன்வர் ராஜா வெளியே போயிட்டாரு. 1000 அன்வர் ராஜாக்கள் உள்ள புழுங்கிட்டு இருக்கிறான், சஃபகேஷன்ல இருக்கிறான். அவங்கெல்லாம் கட்சியை விட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல, ஆனா அந்த கூட்டணி ஆதரிக்க மாட்டாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக ரத்தத்திலையும் ஏற்றி வச்சிருக்காங்க. 30 வருஷம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அப்போ அதுக்கு அவன் செயல் பண்ணல, அதைத்தான் பிடிக்கிறாரு, டச் பண்றாரு. அந்த நர்வை பல்ஸ் பிடிச்சி பார்ப்பாங்கன்றாங்களே, அத மாதிரி பல்ஸை பிடிக்கிறாரு விஜய். அப்போ அது ஒரு புத்திசாலித்தனமான பேச்சு தானே. இப்போ தனியாக விஜய் ஆதரவு ஓட்டை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியும்னு நான் நம்பலை. இப்போ ஆனானப்பட்ட 75 வருஷம் ஆலமர கட்சியை 15 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் ஜெயிச்சுன்னுக்குது. 1967 திமுக தனித்து நின்று ஜெயிச்சதே கிடையாது. அதுக்கு அர்த்தம் கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாங்கன்னு. நான் இப்போ சொன்னேன்ல, கூட்டணி 15 கட்சி கூட்டணி வச்சும் தோத்து இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆனால் தூக்கி போட்டுருவாங்க. இது ஏடிஎம்கேல நடந்தது இல்லை. எம்ஜிஆர் தொடர்ச்சியா 13 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு, 3 முறை. ஜெயலலிதா 2 முறை ஆட்சி பண்ணியிருக்கேன். திமுக ஒரு தடவை சொல்லுங்க, 71க்கு அப்புறம் இன்னைக்கு 30 வருஷத்துக்கு மேல இல்ல, ஒரே ஒரு முறை கலைஞர் இருந்த போதே நடக்கல. இல்ல, கலைஞராலே பண்ண முடியாத இவர் பண்ணிடுவாரா? முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின். கலைஞருக்கு இருந்த செல்வாக்கு உண்மையிலே மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு. ஆனா ஸ்டாலினுக்கு பில்டப் செல்வாக்கு தான், எல்லாம் காற்றடைத்த பலூன் தான். மீடியாவை வச்சுக்கிட்டு பத்திரிகைகளுக்கு முழு பக்க விளம்பரத்தை கொடுத்து பணம் கொடுத்து செல்வாக்கை காட்டுறாங்க, பிம்பத்தை உருவாக்குறாங்க, மோடி உருவாக்கி வச்சிருக்க மாதிரி. அதனால கலைஞர் எதை செய்ய முடியாம போச்சோ அதை ஒருபோதும் ஸ்டாலினால செய்ய முடியாது. ஸோ ரீஎலெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எழுதி வச்சுங்க, ஆட்சி மாற்றம் உறுதி. அதை தான் சொல்றாரு. 1967 அண்ணாதுரை ஆட்சியை மாத்தினாரு, 77 எம்ஜிஆர் ஆட்சியை மாத்தினாரு, 2026
விஜய் நான் வரேன் அப்படின்னு இவர் ஆட்சியை மாற்ற வர்றார். அதனால் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சேர்க்கணும்ல. ஒரு சாம்பார் பண்ணோன்னா பெருங்காயம் சேர்க்கணும், உப்பு சேர்க்கணும், கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போடணும்ல. வெறும் பருப்பை வச்சுக்கிட்டு கல்யாணம் சாம்பார் பண்ணிட முடியுமா? முடியாது. விஜய் ஆதரவாளர்கள் மட்டுமே போதுமா? திமுக போன்ற பணம் மிகுந்த கட்சி, பண்ணையார் கட்சி, பல ஆயிரம் கோடி லட்சம் கோடி வச்சிருக்கான். அதாவது அந்த அமைச்சர் இருக்கார, மதுரையில இருக்காரு, பிடிஆர் பையன், அவரே சொன்னார 30,000 கோடியை மருமகனை அடிச்சுட்டானுங்க. இது ஆடியோ வந்தது. அப்புறம் தானே அவரை நிதி அமைச்சர்ல இருந்து மாத்தி ஒன்றும் இல்லாத ஒரு துறைக்கு அமைச்சராக வச்சிருக்காங்க. இவர் முதல் வருஷத்துல பேசின பேச்சு அது. அதனால வந்துங்க ஊழல்ல பணத்தை அடிச்சு ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து அதை வாங்கி வச்சுக்கின்னு போயிட்டு வா டாட்டா பை பை காட்டுவாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்க கிட்ட அடிச்ச பணம் தாண்டான்னு அவங்களுக்கு ஜனங்களே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு மனநிலை இருக்கு. வரலாறும் சாதகமாக தான் இருக்கு. திமுக ஆட்சியில் தொடராதுன்றதுக்கு. அப்போ தான் அந்த பொசிஷனில் இருக்கிறேன், என்ன வாங்க திமுக ஒழிக்கணுமா எல்லாரும் வாங்கன்றாரு. ஒரு அரசியல் தலைவர் அப்படி தானே பேசணும். அதனால் வந்துங்க விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக வர்றது தமிழ்நாட்டுக்கு நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது என்று. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம். நன்றி சார்.